நண்பர்கள் அனைவருக்கும் இன்று கந்தசஷ்டியுடைய 3வது நாளாக நம்ம சொல்கிறோம். திருச்செந்தூரில் இந்த முருகனை விஸ்வரூபத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும் தான் இவ்வளவு மக்களும் இந்த மழை வெயில் பாராமல் இங்கே வந்து இந்த திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருந்துகிட்ருக்காங்க. பொதுவாக நம்ம முருகனுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் வழிபடுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்றா சொல்கிறாங்க. முருகனை நம்ம அதிகாலை நேரத்தில் வந்து விஸ்வரூபத்தில் தரிசனம் பண்ணும்போது நம்ம வேண்டியது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. இந்த மகா கந்த சஷ்டியில் எல்லா மக்களும் பல்லாயிரக்கணக்கான மக்களும் இங்கே வழிபடுறதுக்காக தான் இவ்வளோ ஒரு கடினமான நிலையிலும் இருக்காங்க. ஸோ இது இந்த முருகன் மேலே உள்ள பக்தி தான். முருகனை வேண்டுனா வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே சொல்லிகிட்ருக்கோம். இந்த கஷ்டி விரதத்தில் குழந்தை வரம் வேண்டி எத்தனையோ பேர் இருக்காங்க. திருமணம் ஆகாதவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த கந்த சஷ்டி விரதம் பலன் தரக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த சூரசம்ஹார மூர்த்தி பகைவர்களை கூட மன்னிக்கக்கூடியவர். இந்த முருகப்பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகைவர்களை கூட காப்பாற்றக்கூடிய கருணை கொண்ட தெய்வமாக இருக்கார். அதாவது நம்ம சூரசம்ஹாரம் பண்ணுறதோட பக்கத்துலேயே இருந்து பார்க்குறது இந்த முருகனுடைய ஒரு சிறப்பு. முருகனை கதின்னு வந்தவங்க எல்லாருக்குமே முருகன் ஒரு நல்ல வழியை தான் காட்டுவார். அவரை வேண்டி வந்தவங்களுக்கு அவங்க வேண்டியதை நடத்தி கொடுக்க வேண்டியது முருகனுடைய கண்டிப்பான கடமையாகவும் நம்ம விரதங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்க நம்மளுடைய வினைகளுடைய அளவு குறைந்து நம்ம எப்போதுமே நம்ம முழுமையான ஒரு சந்தோஷத்தை பலனை அடைய முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. நம்மளை நிறைய பேர் ஒரு விரதம்னு ஆரம்பித்தோன்னா அந்த விரதம் இருந்தோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை நம்ம கண்டினியூவாக முருகனை மனசில் வச்சு நம்ம பண்ணும்போது அதனுடைய பலனை அறியலாம். இவ்வளோ கூட்டத்துலேயும் இந்த மக்கள் பாருங்கள் தங்கத்தேரை பார்க்குறதுக்காக நம்ம முருகனுக்கு ஒரு வேண்டுதலாகவே வச்சோன்னா முருகன் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே செய்வார். ஸோ கடவுள்கிட்டே நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு முழு மனதோடு நம்ம பக்தியோடு இந்த கந்தசஷ்டி விரதத்தை இருந்தோன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குது. ஸோ நீங்கள் உறுதியான பக்தியோடு இருந்து நீங்கள் வேண்டியதை நினைங்க, கண்டிப்பாக முருகன் செய்வார். நம்ம வினைகளின் பயனால் தான் துன்பங்கள் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வினைகள் கண்டிப்பாக குறையணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முருகனை முழு மனதோடு வழிபடணும் அப்படிங்கிறது இந்த கந்தசஷ்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். திருச்செந்தூர்லேருந்து நடக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு நான் நேரடியாகவே தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இருக்கக்கூடிய 5 நாட்களும் அங்கே திருச்செந்தூரில் என்ன நடக்குதுங்கிறத லைவாகவே உங்களுக்கு நான் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. see you. bye நெக்ஸ்ட் வீடியோவில்.